குழந்தை எங்க இருக்கிற என்ன பண்ற மாவளிய என்ன மாமா நீங்க மயிலே மயிலேனா இறங்க போடுமா பிக்கணும் பிக்கணுமா போய் பீடா என்ன தைரியம் இருந்தா ராவோட ராவா என் பொண்ணை தூக்கிட்டு வருவேன். அப்ப பகல்லையே தூக்கிட்டு போலாம்னு சொல்றீங்களா? என்ன விஜயகுமார் உங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. என்னது பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு. கொத்தனா விஷம் வரல. ஜமீன்தார் பொண்ணை கட்டிக்கிட்டா வேலை வேலைக்கு தின்னலாம், கார்ல சுத்தலாம். ஆசை ஒரு ரூபாயே கேட்க மாட்டீங்களே. அட பாவி இப்படியா செஞ்சான்? ஏயா இன்னைக்கு என் பொண்ணை தூக்கிட்டு வந்தான், நாளைக்கு உங்க பொண்ணோட தூக்கிட்டு வந்தா எப்படி? ஆமா சேச்சே அதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஐயோ அப்ப அடிக்க வேண்டியதுதான். ஐயோ உன் கால விட்டு கேட்டுக்கிறேன். என் மகனை ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடாத. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. உன் மகனை கொன்னுடுவேன். ஐயோ என் பிள்ளை அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நான் உன்கிட்ட உண்மை நீ ஒண்ணு பேசணும். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வயசு பொண்ணை உள்ள வச்சிருக்கேன். நான் என்ன வளையல் போட்டுருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் சொன்னா கேட்டுக்க. உன் மகன் உயிரோட இருக்கணும்னா மறிக்குழந்தை வெளியே வரணும். மறிக்குழந்தை மாங்கல்ய பிச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்து என் மகனோட உயிரை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேம்மா. என் புள்ளிய ஏன் கண்டதுக்கே உயிரோட கொள்றாங்கம்மா. அம்மாடி என் மகனை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுமா. அவன் கால வந்து போயிடுமா. மாமா வந்துட்டா என் மறி கொழுந்து. அப்புறம் இவன் எதுக்கு அடி துரத்து? பாடி என் படிதாண்டிய பத்தினி போலாமா? எங்கடா? எங்க டாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை மட்டுமா குறையும்? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க ஊரே சிரிக்கும்படியா நான் செய்வேமா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. மறி குழந்தை வாய மூடிட்டு வீட்டுக்கு வர போறியா இல்லையா? எந்த வீட்டுக்கு? இதுதான் என் வீடு. ஒரே ராத்திரியில மாத்திட்டானே. ஒருவேளை மை வச்சு பணம் இருக்கும். வரியா இல்லையா? சும்மா சத்தம் போடாத. யாரும் என்ன மாத்தல மயக்கல. நானா தான் இங்க வந்தேன். விஜயகுமார நான் மனசார விரும்புறேன். அவர்தான் கட்டிக்க போறேன். அவர் ஒண்ணு இழுத்துட்டு வரல, நான் தான் வந்து அவர் காலில் விழுந்தேன். என்ன கதையே மாறுது? ஆமா மாமா விஷயத்தை எப்படி போட்டு உடைக்கிறாள், என்ன செய்யறது? இவள்கிட்ட என்னடா பேச்சு? அந்த பயலை புடிச்சு கொல்லுங்க, இவ தானா வழிக்கு வந்துருவா. நிறுத்துங்க. இனி மேல அவர் மேல ஒரு துரும்பப்பட்டாலும் இங்க நடக்கிறதே வேற. பெத்த அப்பனே மிரட்டுறியா நீ? மிரட்டுதா? துணிஞ்சிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையை போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்கிற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் 10 பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச என்னுடைய மறு அடி கோட்ல தான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என் மாமாவும் பயந்துருவேன் நினைச்சியா? கோர்ட்டிடம் போயே அறிவு கட்டவனே, சொல்லக்கூடாத விஷயத்த அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது. எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்றவா. ஓடிடலாம். பொண்ணு மறிக்கொழுந்துக்கு தாய் தகப்பு இருந்தும் இல்லைங்கிற நிலைமை இருக்கிறதுனால பொண்ணுக்கு நானே தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே நான் தாயா. அப்ப நிச்சயார்த்தோட எழுத வேண்டியதானே? எழுதுறலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம்.